தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாளைய தினம் மற்றும் நாளை மறுநாள் அதாவது 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், வணக்கம். அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் பொது சுகாதாரத்துறை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்ன, விவரிங்க. தீபாவளி பண்டிகையின் போது அவசர நிலையை கையாள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவமனைகளில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறையின் சார்பில் வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தீபாவளியை முன்னிட்டு தீ விபத்துகளால காயம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் பின்வருவதை உறுதி செய்து பொது சுகாதாரத்துறை நோய் தடுப்புத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவமனையும் 24 மணி நேரமும் பணியில் இருப்பதை மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மின்னஞ்சலுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் எனவும், மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் அனைத்து கூடுதல் ஆரம்ப சுகாதார மையங்களிலும் அழைப்பு பணியில் மருத்துவர்களும் 424 தொகுதி ஆரம்ப சுகாதார மையங்கள்ல 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பெரிய காயங்கள் ஏற்பட்டால் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவும், உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன்.